Daily. Taste the Daily. நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி? இல்ல சார், சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்க இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் பள்ளி தாளாளரின் கணவரை விரைந்து விசாரிக்காமல் தாமதப்படுத்தியதால் உறவினர்கள் பள்ளி மீது தாக்குதல் நடத்தி தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்திய காட்சிகள்தான் இவை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியின் தாளாளராக சுதா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது கணவரும் பள்ளியின் இயக்குநர்களில் ஒருவருமான வசந்தகுமார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவர்களின் வகுப்பறைக்கு சென்றிருக்கிறார். அங்கு மாணவர்கள் ஓவியங்கள் வரைந்து கொண்டிருந்த போது கற்றுக் கொடுப்பது போல ஒரு மாணவியின் அருகில் ஒட்டி உரசிக்கொண்டு அமர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார் வசந்தகுமார். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமி நடந்ததை பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வசந்தகுமாரையும் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து உறவினர்களே வசந்தகுமாரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயா வேறு அலுவலுக்காக வெளியே சென்றிருந்ததால் விசாரணை நடத்த தாமதமானதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கோபத்தில் இருந்த பெற்றோரும் உறவினர்களும் விசாரணை தாமதமானதால் மேலும் ஆத்திரமடைந்து மீண்டும் பள்ளியில் குவிந்தனர். பள்ளிக்குள் நுழைந்த உறவினர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது கற்களை வீசி அதனை கவிழ்த்து சேதப்படுத்தினர். மேலும் ஜன்னல் கண்ணாடிகள், பூந்தொட்டிகள் என கண்ணில் பட்ட அனைத்தையுமே உடைத்து சேதப்படுத்தியதால் பள்ளி வளாகமே கலைவரமானது. அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் பள்ளியை விட்டு வெளியேறிய உறவினர்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி செல்வ நாகரத்தினம் மற்றும் திருச்சி சரக காவல்துறை தலைவர் வருண்குமார் ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்திற்கு ஆதரவாக கூடிய கும்பலையும் கலைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி செல்வ நாகரத்தினம் பள்ளி தாளாளர், இயக்குநர்கள், முதல்வர் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தனியார் பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் 5 நபர்களில் 4 பேரை கைது பண்ணிட்டோம். 5வது நபரை இப்போ கைது பண்ணிடுவோம். வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. விசாரணை மேற்கொள்ளப்படும். இன்னும் வேறு ஏதாவது குற்றவாளிகள் அவரும் சேர்க்கப்படுவார்கள். வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சுதா, வசந்தகுமார், இளஞ்செழியன், மாராட்சி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் தான் மாணவர்களுக்கு ஓவியம் வரையத்தான் கற்றுக் கொடுத்ததாகவும் பாலியல் சீண்டலில் ஈடுபடவில்லை என்றும் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். எல்லாருமே பிள்ளைங்க இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸ்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் போட்டனால எல்லாம் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க. நான் இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கும்போது கட்டாதீங்கடா, டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சிருக்கேன் சார். ஸோ ஒவ்வொருத்தரா போய் செக் பண்ணி நானும் எல்லா நல்லா போட்டிருக்கலாம் ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி? இல்ல சார், சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்க இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சார். வேற எதுவுமே நீ பண்ணலையா? இல்லை சார்.
வேற எதுவும் செய்யலையா? பக்கத்துல ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை சார், பக்கத்துல உட்கார்ந்து நல்லா பண்ணிப்பீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, இன்ஃபர்மேஷன் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாம மாட்டோம். நல்லா நல்லா பண்ணி வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலா எதுவும் நடக்கல? Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.